வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா குரு பகவான். இப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகத்துல எப்பவுமே குரு பலன் யோகம் வந்துருச்சா, வியாழன் யோகம் வந்துருச்சா, நமக்கு அந்த குரு பார்வைப்பட்ட நமக்கு கோடி யோகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அனுபவிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கிட்டத்தட்ட குரு பயிற்சியானது வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெற போறாரு. அப்படி பார்க்கும்போது இப்ப மே 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேச ராசியில இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்படி போகும்போது குருவோட பார்வை பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியிலிருந்து எந்த ராசியில உட்கார்றாரோ அந்த ராசியிலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் குரு பார்க்க போறாரு. இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் வர்றாரு. அப்படி 9ஆம் இடத்துல குரு வரும்போது குருவோட பார்வை கன்னி ராசிக்கு விலக போகுது. அப்படி கன்னி ராசிக்கு விலகும் போது என்ன ஆகும்னா, குரு பார்வைப்பட்டால் கோடி தோஷங்கள் நிவர்த்தி. ஒரு ராசி மேல ஒரு குரு பார்வைப்பட்டதுனாவே அந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா கோல்டன் ஆஃப் பீரியடுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது தொட்டதையெல்லாம் பொன்னாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு இருக்கு. கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு இந்த 2024 மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கன்னி ராசிக்கு இந்த 2-3 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, சண்டை, தடுமாற்றம், உடல் ஆரோக்கியம், ஹாஸ்பிட்டல்ல செலவு, வரைக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சூழ்நிலைகள், திருமண தடங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சகோதர வழிகள்ல சகோதர உறவு முறைகள்னாலையும் பிரச்சனை, இது எல்லாமே நடந்திருக்கும். கண்ணுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. கடன் தொலைகள் கொடுத்துருக்குங்க, தொழில முடக்கம் பண்ணியிருக்கும், குடும்பத்துல பிரச்சனை, இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாம் ஒரு முடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்க ராசியை பார்க்கும்போது குரு பகவான் இனிமேல் உங்களுக்கு நல்ல காரியங்கள் கைகூடி வரப்போகுது. அது இல்லாம உங்க ராசியில இருந்து 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் பார்க்க போகுது. அப்படி 3ஆம் இடம் 5ஆம் இடம் பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுப நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சொந்த தொழில் பண்ண முடியாதா, நமக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே கடன் இருந்துட்டே இருக்கு, நம்ம மத்தவங்க கிட்ட கை நீட்டி கை கட்டி வேலை பார்க்குறோம், நம்ம என்னைக்குமே தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு இல்லாம போயிருமோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க முழுமையை பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு வருடம் உங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியடு தான் இந்த பீரியடு. இப்ப இந்த குரு பயிற்சி ஆனது உங்களுடைய தொழில்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. தொழில்ல ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது. ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான முன்னுரிமையும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுடைய ப்ரமோஷனுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கோல்டன் ஆஃப் பீரியட் நம்ம சொல்லலாம். இந்த வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்தி சொந்த தொழில் ஏதாவது பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா சொந்த தொழில் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். கலை சார்ந்த தொழிலும், நம்ம ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, பேங்க் வகையில சம்மந்தப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. ஆனால் அந்த குரு பயிற்சி 3ஆம் இடத்துலையும் பார்க்கறதுனால சகோதரர்கள் வகையில் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு உறவு முறைகளா இருக்கட்டும், அண்ணன் தம்பி வகைகளா இருக்கட்டும், சகோதர வகையில் உறவுகளாகட்டும், அப்பா அம்மா உறவு முறைகளா இருக்கட்டும், ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அவங்க பார்த்துட்டு இவர்கிட்ட போய் நம்ம இது மாதிரி இருந்துட்டோமே அப்படின்னு அவங்களோட தப்பு உணர்ந்து உங்ககிட்ட உங்களுடைய
நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த டைம் இருக்க போகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கும்போது பூர்வீக சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பூர்வீக வீட்டில் போய் இருக்க முடியாமல் இருந்திருக்கும். இல்லை பூர்வீக இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஊரில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். வாங்கறதுக்கு விடாமல், விற்கிறதுக்கு விடாமல், அதை பயன்படுத்துறதுக்கு முடியாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. சொந்த இடத்துல சொந்த வீடு கட்டி உங்களுடைய உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு பயிற்சி இருக்க போது. இரண்டாவது, திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் கூட லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பா தான் இருந்திருக்கும் நினைச்சிருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் முடிவே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த டயத்துல வந்து நீங்க அந்த திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா திருமணங்கிறது கைகூடி வரும். திருமண யோகங்கிறது உங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, 9ஆம் இடத்துல இந்த குரு வரனால உங்களுடைய தகப்பன் வழி தந்தை வகையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், அவங்களுடைய சப்போர்ட்டு, இந்த பூர்வீக சொத்துக்குனால பிரச்சனைலாம் விலகி அவங்களுடைய உடல் ஆரோக்கியங்கிறது கண்டிப்பா நல்லாவே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுக்கு இந்த போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு நல்லா உடல் ஆரோக்கியம் கொடுத்துருக்கும். ஹாஸ்பிட்டல் சில விரயம் பண்ணியிருக்குங்க. நிறைய பேர் வந்து தந்தையும் இழந்திருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. ரெண்டாவது வந்து தந்தை பண்ணக்கூடிய ஒரு தொழில் வந்து நம்ம எடுத்து பண்ண முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கைகூடி வர்ற டைம் தான் இந்த டைம். இந்த டயத்துல நீங்க வந்து ஒரு சுப விரயங்கள் வந்து நீங்க பண்ணணும். எனக்கு கேட்டீங்கன்னா குரு பார்வை 9ஆம் இடத்துல இருக்கும்போது சுப விரயங்கள், ஒரு வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம், இடம் வாங்க முடியாதவங்க இடம் வாங்கலாம், திருமணம் பண்ண முடியாதவங்க திருமணம் பண்ணலாம், தொழில் அமைச்சுக்க முடியாதவங்க தொழில் பண்ணலாம். இது எல்லாமே நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி வாகனங்கள், ஏதாவது வண்டி வாகனங்கள் பழைய வண்டி இருக்கு, அதை நான் கொடுத்துட்டு புது வண்டி நமக்கு கிடைக்காதா, புது வண்டி வாங்கலாமா வேண்டாமா, பல யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இந்த டயத்துல நீங்க புது வண்டியோ இல்ல புதிய இடமோ வாங்க வேண்டிய ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா இருக்கு. இந்த ஒரு வருடம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இருக்க போது. அது இல்லாம விலகி போன சொந்தங்கள், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு பேரு புகழ் கௌரவம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த குரு பயிற்சி இருக்கு. இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடம் 2024 மே மாதத்துல இருந்து 2025 மே வரைக்கும் இந்த ஒரு வருடம் வந்து முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த குரு பயிற்சி இருக்க போது. அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. இது வந்து 199% உங்களுக்கு கண்டிப்பா அது நடக்கும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய பொது பலனை நம்ம குரு பயிற்சி பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல எங்க இருக்காரு, நல்ல இடத்துல இருக்கா, அது சாதகமான குருவா இல்ல பாதகமான குருவான்னு அதை நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க ஜாதகம் எதுவும் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.